தினமணி மே 6ஆம் தேதி சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 33+1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட சேர்த்து 34 இருக்கிறது. இப்போ 38 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வைரஸ், ராபிஸ் வைரஸ் மற்றும் இம்யூனோகுளோபின் ஆன்டிபாடிஸ் இது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும், போதுமான அந்த மருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. அது நமக்கு சயின்ஸ்ல இருக்கிறதுனால அதை நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். வெறும் 4 நியூஸ் தான் இருக்கு இந்த வாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா இதுல கான்ஸ்டியூஷன் படி நம்ம பார்க்கணும். முதல்வராக பதவி ஏற்பு, அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு மே 7ஆம் தேதி முதல்வராக பதவி பிரமாணம் ஏற்க இருக்கிறாரு. அந்த பதவி பிரமாணம் ஏற்க இருந்தாலும் அவங்க ஜெயிச்ச சீட்டு 108. நமக்கு இருக்கிற மொத்த தொகுதி எவ்வளவு அப்படின்னா 234. இதுல 50% பிளஸ் 1 வேணும். அப்ப 117 பிளஸ் 1 118 இருக்கணும். இப்ப 108 தான் இருக்கு, இன்னும் 10 பற்றாக்குறையா இருக்கு. அத கவர்னர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களை ஆட்சி அமைக்க சொல்லிடுவாங்க. 7 நாள்ல இருந்து 14 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள அவங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். கிரவுண்ட்ல, அதாவது சட்டமன்றத்துல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணியே ஆகணும். பண்ணிடுவாங்கன்னா கம்பல்சரியா பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுல என்ன அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் அந்த ஆர்டிகல் கேட்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் அந்த ஆர்டிகல் கேட்பாங்க. அது நம்ம 164. ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் 164. டிஸ்கிரிஷனரி வந்து பதவி பிரமாணம் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்றது 163. ஓகே, பதவி பிரமாணம் ஏத்துக்குங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறம் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அது என்ன? ப்ரூஃப் மெஜாரிட்டி. ஏன்னா ஹங் அசம்பிளி நடக்கிறதுனால ஆர்டிகல் 174. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு தான் நம்ம சர்க்காரியா கமிஷன், இதுக்காக உள்ள ஒரு கமிஷனே இருக்கு. இந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா 6 மாசத்துக்கு பிரசிடென்ட் ரூல் நடக்கும். அது என்ன அப்படின்னா 356. ஓகே, பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கவர்னர் தான் ஆட்சி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரீ எலெக்ஷன்ஸ் நடக்கும். இதுல சர்க்காரியா கமிஷன், அப்புறம் பொம்மி கேஸ் 1994, இது 1952. ஓகே, இந்த 2 கேஸ் சர்க்காரியா கமிஷனும் சரி. இது எதனால அப்படின்னு சொன்னாங்கன்னா, கவர்னருக்கு பவர் இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்கு. இதனால அவங்க தன்னிச்சையா முடிவு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ஸ்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பொம்மி கேஸும் சரி, சர்க்காரியா கமிஷன் சரி, அவங்க 2 பேரும் சொன்னதுதான். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹங் அசம்பிளிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாட்டி கேட்கலாம். ஓகே, அடுத்தது போயிடும். சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே ராபிஸ் மற்றும் இம்யூனோகுளோபின் 2 உண்டான வேக்சினும் இருப்பு இருக்கணும். ராபிஸ் இது ஏற்படுற தடுப்பூசி. இந்த ராபிஸ் தடுப்பூசி எதுக்காக அப்படின்னா, டாக் பைட்னால வர்றது. நம்ம வீட்டுல வளர்க்குற நாய்ங்க ஜென்ரலாவே டாகுக்கு வேக்சினேஷன் போட்டுருவாங்க. தெருவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு மட்டும் வேக்சினேஷன் போட மாட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் அந்த இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியால ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஸ்ட்ரீட் டாக்னால பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க. ராபிஸ்னால நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு 2030க்குள்ள 0 ராபிஸ் நோய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, டாகு கடிச்சவங்கள உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாகுக்கு இருக்கிற எல்லா டாகுக்குமே நாய்களுக்கு தடுப்பூசி வேக்சினேஷன் போடணும். போட்டா இந்த நோய் பரவாது. ராபிஸ்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்கும். அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டா அதை சுத்தி வந்து பயங்கர வலி இருக்கும். அப்புறம் ஹைட்ரோபோபியா, தண்ணியை பார்த்தா ரொம்ப என்னன்னா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தண்ணி குடிக்க மாட்டாங்க. இதனால டீஹைட்ரேஷன் வரும். ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க. அதை நீங்க யூடியூப்ல பார்த்துருக்கலாம், நியூஸ்ல கூட பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஏரோபோபியா, அவங்க மேல காத்து அடிச்சாலே ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும். அதாவது ஒரு ரூம்லயே அடைஞ்சு கிடப்பாங்க. இதுதான் இந்த ராபிஸ் வைரஸ், ரொம்ப ரொம்ப கொடிய நோய். இதை 2030க்குள்ள 0 ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாருங்க, மொத்தம் 150 கண்ட்ரீஸ்ல இந்த டிசீஸ், வைரல் டிசீஸ் அட்டாக் ஆயிருக்கு. எக்ஸப்ட் அண்டார்டிகா தவிர. ராபிஸ் வைரஸ் எங்க மட்டும் அட்டாக் ஆகல அப்படின்னு கேட்டா அண்டார்டிகா மட்டும் சொல்லுங்க. நெக்லெக்டட் டிராபிக்கல் டிசீஸ் இது.
ஓகே, இந்த டிராபிக்கல் டிசீஸ் என்ன அப்படின்னா இது எப்படி ப்ரிவென்ட் பண்றது? டாகுக்கு வேக்சினேஷன் போடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டாகை மெடிடேட் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆனா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டிசீஸை பத்தின அவேர்னஸ், ப்ரிவென்டிங் டாக் பைட்ஸ், கடிச்ச உடனே நம்ம டிடி போட்டுருணும். இது எல்லாமே செஞ்சாதான் இந்த வேக்சின் போட்டுருணும். அப்பதான் நமக்கு டாகுக்கும் போடணும், நமக்கும் போட்டுக்கணும். அப்பதான் இந்த நோயை குணப்படுத்த முடியும். சிம்டம்ஸ் பாருங்க, ஃபீவர் வித் பெயின், அன்யூஷுவல் அண்ட் அன்எக்ஸ்பிளைன்டு டிங்க்லிங் இது நடக்கும். அதுக்கப்புறம் பேரா எஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க, பர்னிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஏதோ ஒரு புண்ணோ ஏதோ கொசு கடிச்சு நீங்க சொரிஞ்சாலும் அந்த இடத்துல எரியிற மாதிரியே ஒரு தோல்லாம் எரியிற மாதிரியே ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இது எல்லாமே பாதிக்கப்படுறது. அப்புறம் ஹைட்ரோபோபியா, ஏரோபோபியா இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபியர் ஆஃப் வாட்டர், ஃபியர் ஆஃப் டிராப்ஸ், ஹைட்ரோபோபியா, ஏரோபோபியா, ஹைப்பர் ஆக்டிவிட்டி இது அனைத்துமே ரேபிஸ்னால இருக்கும். இதுதான் சிம்டம்ஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட் வேக்சினேஷன் கொடுக்கணும், அவாய்டு கான்டாக்ட் வித் வைல்ட் லைஃப், அதோட வந்து கான்டாக்ட்ஸை கம்மி பண்ணணும். இது எல்லாமே செஞ்சாலே இதை ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நேஷனல் ரேபிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் அது எப்போ வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 12th 5-year பிளான. ஸோ நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாக் மெடிடேட்டிங் ரேபிஸ் எலிமினேஷன் இது வந்து 2030க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, டு அச்சீவ் ஹீரோ ஹியூமன் டெத் டியூ டு டாக் மெடிடேஷன் ரேபிஸ் 2030க்குள்ள ரேபிஸ் டாக் கடினால வர ரேபிஸ் நோயால் டெத் வந்து 0 ஆகணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே. அதுக்கப்புறம் இம்யூனோகுளோபின் இது சொன்னோம் இல்லையா, இது ஆன்டிபாடிஸ். இது இந்த லிம்பு மற்ற டிசீஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு ஆன்டிபாடிஸ் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஆன்டிபாடிஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. அதாவது ஐஜிசி இம்யூனோகுளோபின் பிளட் இஸ் அபவுட் 100 mg. அதாவது இந்த ஐஜிசி அப்படிங்கிறது ஒரு ஆன்டிபாடிஸ் வேக்சின். ஓகே, ஸோ இதுதான் அதோட இம்யூனோகுளோபினோட வரைபடம். இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் சீரம் இதுக்கு குழந்தைகளுக்கு, மதர் அண்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரிடாமினன்ட்லி செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்சஸா ஒவ்வொரு பாடியிலையுமே வேலை செய்யும். இது கம்பல்சரியா இருக்கணும். அதுதான் இந்த சப் கிளாசஸ் இம்யூனோகுளோபின் ஐஜிசி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ வளர வேண்டும் இணைய ஒழுக்கம் அப்படிங்கிறது இப்போ வேர்ல்டுல சரி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸு, கனடா, நார்வே, ஸ்வீடன் மற்றும் அப்புறம் இந்தியாவில் வந்து தெலுங்கானா, கர்நாடகா போன்ற கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, 16 வயசு 13 வயசுக்குள்ளவங்க மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம காலையில படுத்து உறங்கி எந்திரிச்ச உடனே போனை மொபைலில் தான் பார்க்குறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தூண்டுது. ஸோ இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறதுனால நம்ம பெரியவங்கள்ட்ட பேசுறது இல்லை, யார்ட்டையுமே கம்யூனிகேட் பண்றது இல்லை, மொபைலே எதின்னு இருக்கோம். அட் த சேம் டைம் இதனால வந்து காக்னேட்டிவ் படி மைண்டே சேஞ்ச் ஆகுது, பேசும் தன்மையே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் முக்கியம் இல்லை. ஓகே, இதுல நமக்கு ஒன்று என்ன அப்படின்னா, தமிழ் சிலபஸ்ல நமக்கு கலிச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுல இந்த அல்காரிதம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் வார்த்தை நம்ம இதுல சொல்லியிருக்காங்க கனிமுறை. ஏன்னா ரிப்பீட்டடா அது வரும், நம்ம என்ன பாக்குறோமோ அது ஓரியன்டான ரிப்பீட்டடான வீடியோஸோ கண்டென்ட்டோ வர்றதுதான் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கனிமுறை அல்காரிதத்துக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது பார்ப்போம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை 38ஆக அதிகரிக்க ஒப்புதல் பாராளுமன்றம். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி எப்ப இருக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா இருக்கு, 34ல இருந்து இப்ப 38 அப்படின்னா 37 + 1 ஆக மொத்தம் 38 இருக்கும். ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதி 38. ஆரம்பத்துல எப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் இது எப்ப வந்தது, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி ஃபர்ஸ்ட் கோர்ட்டு வில்லியம் ஃபோர்ட், அதாவது கல்கட்டால தான் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட் படி 1862 தான் பாம்பே, அதுக்கப்புறம் சென்னை, மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கல்கட்டா, இங்க எல்லாத்துலயுமே கோர்ட் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் ஃபெடரல் கோர்ட்டை 1935 அந்த ஆக்ட் படி நம்ம இந்தியாவில வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி ஜனவரி 28, 1950 தான் சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் டெல்லியில ஆரம்பிச்சாங்க. ஓகே, அதையும் பார்ப்போம். அது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம்.
இதுக்கு ஒரு அட்டவணை இருக்கு. சிஜேஐ. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது சிஜேஐ, அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இது ஆர்டிகல் 124. ஓகே, எத்தனை பேர் இருக்காங்க? சிஜேஐ பிளஸ் 33, மொத்தம் 34 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்க கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சிஜேயோட கன்சல்டேஷனோட அந்த 33 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. இவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னா 65. ஓகே, 65ல ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க சிஜேஐ அவர்கள். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டேட்டு, சுப்ரீம் கோர்ட்டு நியமனம் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 1950. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். அதோட மட்டும் இல்லாமல் இந்த பார்லிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்தெந்த காலங்களில் பார்லிமெண்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+7, இது 8 ஜட்ஜஸ் இருந்தாங்க ஆரம்பத்தில் 1950ல. அதுக்கப்புறம் 10 ஜட்ஜஸ் எப்ப இருந்தாங்க? 1956ல. அதுக்கப்புறம் 13 ஜட்ஜஸ் 1960ல. அதுக்கப்புறம் 17 ஜட்ஜஸ் 1977ல இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 25 ஜட்ஜஸ், ஸோ இதுல 1986. அதுக்கப்புறம் 30 ஜட்ஜஸ் சார் 2008. அப்புறம் 33, இது 2019. இது அனைத்துமே வந்து சிஜேஐ கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் 1+7 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அப்புறம் 10 ஜட்ஜஸ் 1956, 1960ல 13 ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 17 ஜட்ஜஸ் 1977ல இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் 25 ஜட்ஜஸ் 1986, 30 2008, 33 2019. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 38, அதாவது 4 இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 2026ல இதை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட மட்டும் இல்லாம இதுல ஜட்ஜ் கேசஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட், தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது ஒவ்வொரு காலங்களிலும் டிஃபர் ஆனிச்சு. 1982ல, 1993ல, அதுக்கப்புறம் 1998ல. ஸோ இதெல்லாம் ஜட்ஜஸ்க்கு சில ப்ரொவிஷன்ஸை கொடுக்கறதா இந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸ். ஓகே, இதெல்லாம் நமக்கு பார்க்கலாம். இதுல ஜுடிஷியரி நமக்கு யூனிட்ல சொல்லுவாங்க. பார்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதான் பாருங்க, இது அனைத்துமே சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் தான். இது ஆர்டிகல் 124 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இதுலயே பார்த்துருவோம். ஆர்டிகல் 125 சேலரியை பத்தி, ஜட்ஜஸோட சேலரியை பத்தி சொல்றது. 126 ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் தான் வந்து இப்போ பிரசிடென்ட் ஏதோ ஒரு வெளிநாடு பயணமோ ஏதோ ஒரு உடம்புக்கு முடியலன்னு போயிட்டா யார் வந்து ஜட்ஜஸா இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட். அதுதான் ராஜ்யசபா சேர்மன். இப்ப ராஜ்யசபா சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் இல்ல அப்படின்னா சிஜேஐ தான் பிரசிடென்டா ஆக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் 124 அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்ஹாக் ஜட்ஜஸ், எக்ஸ்ட்ரா ஜட்ஜஸ் தான் அது. 127 128ல ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சிட்டிங் த சுப்ரீம் கோர்ட்ல உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு எவ்வளவு விதிமுறைகள் அப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சீட்டு 130, இதுல எத்தனை சீட்டு இருக்கு, இதுல தான் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் இப்போ 33ல இருந்து 38க்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டை பத்தி தான் சொல்றோம். ஸோ பாத்துக்குங்க. ஓகே, அடுத்த கேஸ் என்னன்னு போகும். அதுக்கப்புறம் ஒரு நாடு ரன் பண்றதுக்கு எப்படி என்ஆர்ஐலேருந்து நிறைய பணம் உள்ள வருதோ, அந்நிய செலாவணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி இப்போ வெளிநாடுகள்ல இருக்கிற இந்தியாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக பணம் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது இந்தியா இந்த வாட்டில் முதல் இடத்துல இருக்கு. ஸோ இப்போ கல்ஃப்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வார்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து வெளியில படிக்க போனவங்க, குடும்பம் வேலை செய்ய போனவங்க, அவங்க இந்தியாவுக்கு பணம் அனுப்புறது தான் என்ஆர்ஐ. அந்த பணத்தை தான் இதுல சொல்றாங்க. வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் இந்தியா அதுல முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போ அப்படின்னா 2024ஆம் ஆண்டுல இருந்து நமக்கு 12.8 லட்சம் கோடி, அதாவது 137 பில்லியன் டாலர்கள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, 12.8 லட்சம்.
இதுக்கு முன்னாடி 9.4 லட்சம் கோடிக்கு மேல் 100 பில்லியன் வெளிநாட்டுல இருந்து வந்ததுதான் ஒரே இது யார் அப்படின்னா அமெரிக்கா இருந்தது. ஓகே, முன்னாடி போன வருஷம்லாம் எந்த நாடு இருந்தது 2015 அப்படின்னா அமெரிக்கா தான் இருந்தது. இந்தியா 2010ஆம் ஆண்டு முதல் வெளிநாடுகளிலிருந்து அதிக பணம் பெறும் நாடுகள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்து வர்றது. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாமுக்கு பாத்துக்கங்க. 2024ல பிலிப்பைன்ஸ்ல இருந்து 90 லட்சம் பேர் இடம்பெயர்ந்திருக்காங்க அதர் நாட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சைனால இருந்து 50 லட்சம் மக்கள், இந்தியாவில இருந்து 50 லட்சம், சீனால இருந்து 30 லட்சம் பேர் இடம்பெயர்ந்து மைக்ரேஷன் இமிகிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. அவங்க அனுப்புற பணத்தோட வேல்யூ தான் இப்போ 2024 படி 12.8 லட்சம் கோடி. ஓகே, அது 137 பில்லியன் டாலர்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். எக்கனாமிக்ஸையும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இது இல்லை, இன்டர்நேஷனல் ரிலேஷன்லையும் இல்லை. ஸோ இப்போ 4 நியூஸ் பார்த்தோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிங்க. தேங்க்யூ. CenterMap. You dare to dream, we care to accomplish.